அதனால் டிஎம்கே ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் சில பேருங்க என்னன்றாங்க, டிஎம்கே ஆட்சி நல்லா பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த பொங்கல் உதவித்தொகை கூட இந்த முறை கிடைக்கல. விஜய் கூட நல்லவங்க கிடையாது. ஒயின் ஷாப் பக்க சந்திலே நின்று ஒருத்தனை பிடிச்சா 10,000 11,500 டிடி கேஸ் போடுறாங்க. 2,000 ரூபாய் டிக்கெட் விற்று சம்பாரிச்சின்னு போனோம். அவன் யாரு? அவன் விஜய் யாரு? அவன் படம் எவ்வளோ டிக்கெட்டு? 2,000 ரூபாய். அதை திருத்தாதவன் நாட்டை எப்படி திருத்துவான்? உனக்கு புரியல. கம்னு ஒரு போலீஸ்காரர் நிதானம் இல்லாம பைக் புல்லட் ஓட்டுன்னு போறாரு. அவனை பிடிக்கல பக்கத்துல இருந்து. அம்மா ஓட்டு போடுறோமா, கேட்கறது தப்பு கிடையாது. 100 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. அதெல்லாம் விட்டு இங்க வர்றாருன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். எல்லாருக்கும் ரூல்ஸ் போடணும் கரெக்டா. 2026 ஸ்டாலின் தான் ஆட்சியை பிடிப்பாரு. ஆனா எதிர்கட்சியா விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2026 யார் ஆட்சி அமைக்க போறான்னு? நல்லவங்க ஆட்சி அமைக்கணும். ஊழல் பண்ணாதவன் யாரும் அவன் அமைச்சா நல்லா இருக்கும். விஜய் கூட நல்லவன் கிடையாது. விஜய் கூட நல்லவன் கிடையாது. எப்படியா நல்லவன்? 2,000 ரூபாய் டிக்கெட் விற்று சம்பாரிச்சின்னு போனோம். அவன் யாரு? அவன் விஜய் யாரு? அவன் படம் எவ்வளோ டிக்கெட்டு? 2,000 ரூபாய். அதை திருத்தாதவன் நாட்டை எப்படி திருத்துவான்? உனக்கு புரியல. கம்னு 2,000 ரூபாய் டிக்கெட் விற்றுவான். அவன் நாட்டை திருத்துவானா? அதே திருத்தாத வந்துட்டு சினிமாவையே நாட்டை எப்படி திருத்துவான்? அவன் வந்தாலும் நல்லா இருக்காது, யார் வந்தாலும் நல்லா இருக்க. மொத்தத்தில் அரசியல்வாதிக்க ஐயோக்கியலுக்கு யார் வருதுன்னு எதிர்பார்க்குறீங்க? அதான்ப்பா நல்லவன் எவனும் அவன் வந்தாலும் நல்லா இருக்கும். அவன் யாருன்னு ஒன்றும் நம்மளாலே யூகம் பண்ண முடியல. இப்போ சீமா நல்லவன் பார்த்தா அவனும் நல்லவனா இல்லை. எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்குறியா? நல்லவன் இல்லைன்னு 40 லட்ச ரூபா காரில் போகிறான். அவனுக்கு அங்கே எங்கேருந்து வருமானம் வருது? அப்போ அவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? அவனும் ஏதோ ஐயக்கத்தனம் பண்ணுறான், அவ்வளோதான். எவனுமே நல்லவன் கிடையாது, அரசியல்வாதியும். அது அநியாயம் பண்ணுறானுங்கப்பா. அந்த ஜட்ஜி தீர்த்து போய் சொல்லிட்டான் 1000 ரூபாய் ஹெல்மெட்டுக்கு போடுன்னு. 500 ரூபா லஞ்சம் வாங்குறானுங்க. அது கொடுத்தா தான் வாங்குறானுங்க போலீஸுக்காரனுங்க. அது கம்மியாக கொடுத்தா வாங்க மாட்டானுங்க, ஃபைன் கட்டிக்கான்றானுங்க. அது ஒரு இது அவனுங்க தொல்லை. நமக்கு நல்லவனு ஒன்றும் யாருமே படலை மனசில். இலவசத்தை கட் பண்ணிடணும். இலவசத்தை கட் பண்ணிட்டு விலைவாசியை குறைச்சாவே போதும், நல்லா இருக்கும் நாடு. அவ்வளோதான். 2026 யார் ஆட்சி அமைக்க போறான்னு எதிர்பார்க்குறீங்க? யார் ஆட்சி அமைச்சாலும் நல்லது பண்ணால் சரி தான். இப்போது தளபதியே, நான் ஒரு தளபதி ரசிகன் தான். அவர் வந்திருக்காரு. கண்டிப்பாக ஜெயிச்சா சந்தோஷம்தான். நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணால் நல்லது தானே. அதனால் ஒரு இப்போ அவ்வளோ பெரிய டோப்பில் நிற்கிற ஒரு ஸ்டாரு அரசியலை நம்பி, மக்களை நம்பி, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நம்பி வந்திருக்காரு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ பெரிய 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. அதெல்லாம் விட்டு இங்கே வர்றாருன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். நல்லது பண்ண யார் வேணால் வரலாம். அதனால் சப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு நம்புகிறேன். முதல்ல இந்த ரூல்ஸை மாற்றணும். வீடு பக்கத்திலே அவங்களுக்கு போலீஸ்காரங்களே எங்கே டியூட்டி எங்கே போகிறோம் அந்த இடத்துல தானே. அதை விட்டுட்டு ஒயின் ஷாப் பக்க சந்திலே நின்று ஒருத்தனை பிடிச்சா 10,000 11,500 டிடி கேஸ் போடுறாங்க. இது இந்த ஆன்லைனோட சேர்த்து எல்லாமே இவங்க பண்ணுறது தானே. ஆச்சுல சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க. என்ன கேஸ்? ஹெல்மெட்டு போடலாம், பின்னால் போடலன்னா 1000 ரூபாவா? முன்ன போட்டு ஓட்டுறோம் இருந்தாலும் சரி, பின்னால் போடாமல் இருக்கணும் 1000 ரூபாவா? அதுக்கு கட்சிக்காரங்களும் எவ்வளோ டிடி கேஸ் போட்டிருக்கிறீங்க? போலீஸ்காரர் அவங்களும் எவரை பார்க்குறா காக்கி செட்டு ஆட்டோ யார் இருந்தாலும். எங்கள் ஏரியா திருவத்தூர். ஒரு போலீஸ்காரர் நிதானம் இல்லாமல் பைக் புல்லட் ஓட்டுன்னு போகிறாரு. அவனை பிடிக்கல பக்கத்துலேருந்து. இதுதான் ரூல்ஸா? முதல்ல ஒயின் ஷாப் பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர் வரை இருக்க மாட்டேங்குது. அவன் குஷ்டி வீடு சந்துக்கு போகிறோன்னா பிடிச்சி நீ 10,000 11,500 ரூபா போட்டான்னு அர்த்தம். குச்சிட்டு ஓட்டுறது தப்பு தான். குடிக்காமல் யாரும் தப்பு செய்ய சொல்ல. அது நீ கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ண. மெயின் ரோட்டில் ஒரு லாரிக்காரன் பிடிக்கிறீங்களா? லாரி அங்கே என்போர் ஃபுல்லாக லாரி ஓட்டுறவங்க. எம்மனை லாரிக்காரன் குடிக்காமல் இருந்திருக்கான். அவன் என்ன காசை வாங்கின்னு உள்ளே அனுப்புறீங்க? நீ கையை கட்டினா ஏன் மீற போகிறாங்க? அவனுக்கு 1008 வேலை இருக்கும், ஸ்பீடாக போவாங்க. நீ கையை கட்டினா ஒன்றும் மீறி போகிறாங்களா? அப்போ நீ ஃபைனை போடு. கொஞ்சம் கோடு தான்னா ஃபைன் கிடையாது. பஸ்ஸுக்காரனுக்கு போடுறீங்களா? பஸ்ஸுக்காரன் வரான், பஸ்ஸுக்காரனுக்கு போட மாட்டேன். அவனே சிக்னல் மீறாமல் போயின்னு இருக்கிறான் பஸ் எடுத்துக்கின்னு. அவனுக்கு ஏன் போட மாட்டேன்றீங்க பஸ்ஸுக்காரனுக்கு? அதனால எல்லாமே செய்யணும். எல்லாருக்கும் ரூல்ஸ் போடணும் கரெக்டா. இப்போ ஒன்னில சிஎம் வராருன்னா, இப்போ சிஎம் இங்கேருந்து கிளம்புறாருன்னு வச்சுங்க, அவருக்கு எல்லா சிக்னலும் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ இல்லையா? ஒரு வண்டி நிற்க வைக்காம நின்று நடு ரோட்டில், இப்போ சிஎம் இருந்தால் நடு ரோட்டில் நின்று டியூட்டி பார்க்குறீங்க. அதே போல் 24 ஹவர்ஸ் பாருங்கள் ரோட்டில் நின்று
என்ன பண்ணுறதுக்கு நீங்களே உக்காந்திங்கன்னு சிக்னல் ஒரு இன்ச்சு நவர்னா அவங்களுக்கு ஒரு ஃபைனை போடுறது இதெல்லாம் என்ன விஷயம். ஒரு வண்டிக்கு வண்டி ரேட்டே 10,000 ரூபாய், அவங்க அக்கௌண்ட்டில் 8,000 ரூபாய் கிட்ட ஃபைன் அமௌண்ட் வருது. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அது என்ன தப்பு? நம்ம தப்பாக பேசல. அம்மா ஓட்டு போடுறோமா, கேட்குறது தப்பு கிடையாது, நம்ம உரிமை அது. ஏன்னா காசு வண்டி அதை பாருங்க, அந்த வண்டி எவ்வளோங்க, 23,000 கட்டி 2 வாட்டி ஃபைன் அமௌண்ட்டு. அது நீங்கள் எல்லாருக்கும் கரெக்டாக பண்ணுங்க. அதே போல் எந்த இடத்துல அப்போ எதுக்கு நீங்கள் ஒயின் ஷாப் திறந்து விட்டு பக்கத்துலேயே நின்று பிடிச்சா என்ன அர்த்தம்? ஒரு 200-300 மீட்டர் இருக்காது, அங்கே நின்று போலீஸ்கார் பிடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? சம்பளம் வாங்குறது 700 ரூபாய் ஒரு நாளைக்கு. 700 ரூபாயில் 21,000 ரூபாயில் குடும்பம் நடத்த முடியுமா? இந்த அரிசி விலை 40 அரிசி விலை 80 ஆயிடுச்சு. 90 ரூபாய் நல்ல அரிசியை, அது கொஞ்சம் வெயில் போட்டால் அவ்வளோதான் கொலை ஆயிடுது, கீழே போட்டுருந்தோம். இல்லை அவ்வளோதான். எல்லாமே இந்த மாதிரி இந்த தக்காளி பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு வேலை, ஒரு இடத்துல ஒரு வேலை வைக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் பண்ணுறதுல தான் வேலை ஜாஸ்தி ஆகுது. என்ன பண்ணுறது? கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்க போகுது. எல்லாம் அம்மா ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்க எல்லாரும் சாப்பிட முடியுமா? அம்மா ஹோட்டல் தான் செயல்படுத்தலன்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ நாங்கள் சாப்பிட்றது கிடையாது சொல்கிறோம். அம்மா வீட்டில் சில இடத்துல ஒரு ஆகுது சாப்பாடு, அவங்க இருக்கும்போது நல்லா இருந்தது, எந்த பிரச்சனை கிடையாமல் இருந்தது. என்ன எல்லாமே கரெக்டாக நடந்துன்னு இருந்தது. இப்போ ஆச்சு சரியில்லை, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பணம் 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 எங்கேருந்து போகிறது? இதுலேயே வாங்குற சம்பளத்திலேயே கேஸ் போட்டுன்னு இருந்தால் என்ன ஆக முடியும்? அவ்வளோதான், அதான் பேசுகிறோம். சரி, ஓகே. 2026 யார் ஆட்சிக்கு வருவா? எப்படிண்ணா சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ இளைஞர்கள் எல்லாம் விஜயை லைக் பண்ணுறாங்க. அதனால் விஜய் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. மக்கள்கிட்ட நிறைய இளம் பசங்கக்கிட்டலாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது எதிர்கட்சியாக வரலாம் விஜய் அப்படின்றது தான் இருக்குது. ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பார், ஆனால் எதிர்கட்சியாக விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தான் போகும். அப்போ திமுக அரசு எல்லாம் நல்லா செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக இப்போதைக்கு திமுகவை குறை சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுக சில விஷயங்கள்லாம் சரியில்லை, ஆனால் ஆட்டோக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப கை வச்சிட்டாரு. ஆட்டோக்காரங்க ஓலா, ஊப்பர், ரேப்பிடோ, பைக் டாக்ஸி, இது மாதிரி எங்கள் ஆட்டோ தொழில் பெரிய அடி. ஜெயலலிதாவே மீட்டர் போட்டு ஆட்டோவெல்லாம் ஓட்டணும்னு சொல்லிச்சு. அப்போ கூட இவங்க நம்ம டிரைவருங்க அப்போ ரொம்ப தப்பாக நினச்சாங்க. ஆனால் அவங்க பண்ணது எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் ஸ்டாலின் இன்றைக்கி ஆட்டோ தொழிலை ரொம்ப கேவலத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே ஓட்டினா கூட ஒரு 500-600 இப்படி தான் ஓடுறதோ இல்லையோ, ஒரு வண்டிக்கு எஃப்சி பண்ணினா கூட 35,000 ரூபாய் செலவாகுது ஒரு. ஆனால் இப்போ ஹைகோர்ட்டு தொழிலாளர் சங்கம் இது பண்ணாங்கன்னு ஒரு இது பண்ணாங்க 1ஆம் தேதி கிலோமீட்டருக்கு 12 ரூபா இருந்தது. அதை மினிமம் 50 ரூபாய் ஆக்கி கிலோமீட்டருக்கு 18 ரூபா அப்படின்னு சொல்லி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டாந்தாங்க. ஆனால் அதை நடைமுறைக்கு இல்லை. ஃபோட்டோவில் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் பரப்புனாங்களே தவிர நடைமுறைக்கு வரல. அதனால் ஆட்டோ தொழில் ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் ஸ்டாலின் ஓட்டு போட போகிறதில்ல, அது கன்ஃபார்ம். ஏன்னா ஆட்டோ தொழிலில் எங்களை ரொம்ப நோக்கடிச்சதுனால கண்டிப்பாக எங்கள் ஓட்டு ஆட்டோவுக்கு கிடையாது. ஆட்டோக்காரங்க ஓட்டெல்லாம் ஸ்டாலின் கூடாது. எப்படியும் இன்றைக்கி குடும்பம் நடத்துறதுனா ஒரு 1000 ரூபானா குடும்பத்தில் இருந்தால் தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, வீட்டு வாடகை கட்டுறதுக்கு. 35 வருஷமாக வண்டி ஓட்டி இங்கே வாடகை வண்டி தான் ஓட்டிகிட்டுக்கிறேன். ஸ்டாலினுக்கு இப்போதைக்கு வேறு ஆளுங்களுக்கெல்லாம் அந்த மகளிர் உரிமை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மகளிருங்க. நான் ஃப்ரீ பஸ் எல்லாம் ஒரு கம்பெனிக்கு போகிறவங்க கூட ஆட்டோவில் ஏறுவாங்க. ஒரு 20 ரூபா 30 ரூபான்னு இப்படி 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணி ஏறுவாங்க. ஆனால் இப்போ ஃப்ரீ பஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம ஃப்ரீ பஸ்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க. அதனால் டிஎம்கே ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் சில பேருங்க என்னன்றாங்க, டிஎம்கே ஆட்சி நல்லா பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த பொங்கல் உதவித்தொகை கூட இந்த முறை கொடுக்கல. ஆனால் அதை காரணம் காட்டினா அந்த 1000 ரூபாய் நிதி பற்றாக்குறையால் கொடுக்கல. மாதம் 1000 ரூபாய் மகளிர் தொகை கொடுக்கறதுனால அது கொடுக்க முடியல அப்படின்றாங்க. அதனால் டிஎம்கே ஆட்சி எனக்கு பிடிக்கல டோட்டலாகவே.
சரி ஓகே நன்றி.